அதான் கருவறுத்து துருக்க கருவறுத்து தொட்டி அணைச்சிருக்கிறது அண்டசராதம் 64 கழிக்கலாம் 94 சாஸ்திரம் அத்தனைக்கும் அதிபதிடா நானு. அலங்காநல்லூர் முனியாண்டி கோயில் இந்த சாமியோடைய வரலாறு முந்தி ஒரு 400-450 வருஷத்துக்கு மேலாக இந்த சாமி வந்து கேரளாவில் இருந்து இங்க அலங்காநல்லூர் வந்த சாமி. அதோடைய வரலாறு என்னன்னா, கேரளால இருந்து மலையாளத்து ராஜனுக்கு மகனா பிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து அவரால் வச்சு ஆள முடியாம வைய ஆத்துல கட்டி விட்டாங்க. பெட்டியில அவருடைய முடியும் அருவாவும் வச்சு பெட்டியில அடைச்சு ஆத்துல விட்டுட்டாங்க. அது வரும்போது ஆத்துல குளிக்கிறவங்களை நோக்கி போகும். அந்த பெட்டி போகும்போது எடுத்து பார்க்கும்போது எனக்கு வந்து சாவல் சாராயம் சூட்டியாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உனக்கு சோத்தை தரேன் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதை எடுத்து அவங்க பார்க்கறதுக்கு பார்த்துட்டு சில பேர் பார்க்க முடியாம அது பார்க்கலைன்னா கஷ்டத்தை கொடுத்துரும். திரும்ப இந்த சாமியை நம்மளால வச்சு கொண்டு செலுத்த முடியாதுரா அப்படின்னு சொல்லி திரும்ப ஆத்துலயே விட்டுருவாங்க. இப்படியே 2-3 பேர்களை தாண்டி அழகாட்சியம்மான்னு ஒரு பெண்ணு, அவங்க பெரிய குளம் எல்லையில வரும்போது அந்த இடத்துல அழகாட்சியம்மா பெட்டி எடுத்து அதில் இருக்கிற பார்த்து இந்த அசரீரி குரல் தான் கேட்கும்போது இந்த மாதிரி எனக்கு செய்ய உனக்கு சோத்தை தரேன்னு சொல்லும்போது அவங்க அதை கொண்டு செலுத்திருக்காங்க. அங்கேருந்து அந்த சாமி அங்கேருந்து இதோடைய அவங்க சாமிக்கு வேண்டியதை படைச்சிட்டு பார்த்துட்டு இருக்கவும் இங்கேருந்து அலங்காநல்லூர் வெங்கடாசல நாயக்கர் என்பவர் அந்த அம்மாவை திருமணம் பண்ணுறதுக்கு பொண்ணு கேட்டு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு அங்கே திருமணம் முடிச்சுட்டு இங்கே வரும்போது அப்போல்லாம் கூட்டு வண்டி காலம் 3 நாள் 4 நாள் ஆயிரும் இங்கே வர்றதுக்கு. அப்போ போகணும். அப்போ துணைக்கு வழிப்பெரிய ஆளுங்கள்லாம் இருப்பாங்க இடையில. துணைக்கு போகணும். அவங்க அழகாட்சியோட அப்பா இந்த முனியாண்டி சாமி துணைக்கு நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. நீ போப்பா காவலுக்கு நீ போ அப்படின்ட்டாரு. சரின்னு வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டு அலங்காநல்லூருக்கு வந்துட்டு இங்கே சாமி இங்கே வந்துருச்சு. எல்லாம் வந்துட்டு 3 நாள் மறுவீடு திரும்பி போகும்போது வேலையில் சாமி போக மாட்டேன்ருச்சு. ஏன்பா போகல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அழகாட்சியோட அப்பா நீ போன்னு தான் சொன்ன, என்னை போயிட்டு வான்னு சொல்லலை, அதனால நான் அங்கே வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். அப்போ காவலுக்கு அப்படின்னு கேட்கும்போது எங்கெங்கே காவலுக்கு இருக்கணுமோ அங்கங்கே நான் காவலுக்கு இருப்பேன் அப்படின்னு சொல்லி சாமி வாக்கு கொடுத்துருச்சு. அந்த காலத்தில் வந்து சாமி வந்து உருவமாகவும் தெரிஞ்சிருக்கு, காதில் அசரீரி குரலும் கேட்டிருக்கு அந்த காலம். அப்படின்னும் போது எங்கே இவங்க போகிற டயத்தில் அவங்க களவாணி பயல்கள்லாம் முன்னால் ஒரு பெரிய ஆள் போகிறான்டா, யாரும் கிட்ட போயிடாதீங்கறான்னு சொல்றது இவங்களுக்கு காதில் விழுகும். இவங்களுக்கு உருவம் கேட்காது, அவங்க சொல்றது இவங்க காதில் விழுந்துதான் சாமி கூட வர்றத அவங்க நம்பிக்கையா வந்து அப்படியே அவங்க அதை கடந்து போய் வந்துட்டாங்க. சாமி இந்த எல்லையில வந்து இருந்துருச்சு. இதுக்கு இடையில ஏரியூர் மல்லாக்கோட்டையில இருந்து என் பாட்டன் பெரஞ்சாஞ்சு இந்த பக்கம் வரும்போது இங்க வலசைன்னு ஒரு கிராமம், அங்க வந்து சாமியை 2 சாமியை கூப்பிட்டு வந்து அங்க பெண் தெய்வம் ஆண் தெய்வத்தையும் அங்க விட்டுட்டு இங்க பொழப்பு தேடி வந்திருக்காரு. இந்த வெங்கடாசல நாயக்கர் ஐயா வந்து மதுரை பக்கம் போகும்போது அப்போ பூரா வண்டி பாதை தான், இது மண் ரோடு பாதை தான். அப்போ ஒரு இடத்துல வண்டி பதிஞ்சுக்கிருச்சு. இவர் அந்த இடத்துல இளப்பாரி இருந்திருக்காரு. வாப்பா துணைக்கு வந்து இந்த வண்டியை தள்ளி விடு அப்படின்னு கேட்குற காலத்தில் வண்டியை முட்டி தள்ளி மேலே ஏற்றிட்டாரு. ஏற்றும் போது என்னப்பா வர இந்த இடத்துல தனியாக இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நான் பொழப்பு தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லமோ அவன் சரி நீ அலங்காநல்லூர்ல வந்து நாட்டாமக்காரன்னு கேளு, வா உனக்கு வேலை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இவர் இப்போ அங்கிட்டு பக்கத்து ஊரில் கோட்டைமேடு கல்லணையெல்லாம் போய் அங்கெல்லாம் பொழப்ப இருக்காம பிடிக்காம நேராக அலங்காநல்லூருக்கு வந்து இந்த மாதிரி நாட்டாமக்கார வீட்டுக்கு வந்துட்டார். வந்ததும் அங்கே வந்து சரி வந்துட்டியாப்பா வா உனக்கு தோட்டத்தில் வேலை தரேன், அங்கே மாட்டுக்கோட்டம் தோட்டம் துறவுலாம் இருக்குது வேலையை பாரு அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து வெள்ளி செவ்வாய்க்கு சூட்டானுக்கு சாமிக்கு படைப்ப வருவாங்க. வந்து சாமிக்கு படைச்சிட்டு குழியை தோண்டி இப்போ மூடிடுவாங்க. ஏன்னா அவங்க சாராயம்லாம் குடிக்க மாட்டாங்க. அப்போ எங்கள் பாட்டன் வந்து தான் துணைக்கு கூட அந்த சாமி பொருள்லாம் எடுத்துகிட்டு வருவார். எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு படைச்சிட்டு அதை மண்ணை தோண்டி மூடிருப்பாங்க. இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்க டயத்தில் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டிருக்காரு, சாமிக்கு படைக்கிற சாராயத்தையும் சாவல் கறியும் நான் படைச்சிட்டு நான் சாப்பிட்டுக்கிறேனே அப்படின்னு சொல்லி வெங்கடாசல ஐயாட்ட கேட்கவும் அவர் சொல்லிட்டாரு சரிப்பா நீயே சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லும்போது இவர் படைச்சிட்டு சாப்பிடும்போது சாமி அப்போதான் உட்காந்து இறங்கிருச்சு. எங்கள் பாட்டன் பொட்டுராமை மேலே இறங்குது. இறங்கும்போது அப்பா இதுலேருந்து நான் அசரீரியா இருந்தேன், இதுலேருந்து நான் குதிரையில் உட்காந்துட்டேன், இவன் தான் கரெக்டு காட்டுக்கு முரட்டு மம்பட்டி எனக்கு கொண்டு செலுத்துறவன், இதுலேருந்து
என் தம்பி தங்கச்சியும் அங்கே 2 தெய்வம் கூட்டு வந்தாரு சொன்னோம்ல, அங்கே என் தங்கச்சி இருக்காங்க, என் தம்பி தங்கச்சி. அவரை போய் அவங்கள வருஷத்துல ஒரு தடவை இப்போ பாட்டு வருவேன். அதான் கார்த்திகை மாதம் அமாவாசை அன்னைக்கு போய் பார்த்துட்டு வருவேன். 2 கிராமத்தையும் இதுல இருந்து நான் காத்துக்கிறேன். இங்க இருக்கிற காவல் தெய்வங்களுக்கு அம்மன் காளியம்மனும் முத்தாலம்மனுக்கும் முன்னோடியா இருந்து கிராமத்து தெய்வமா இருந்து ஊர் மக்கள் எல்லாம் நான் காத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்து, அதே நேரத்துல அவங்க நாங்க வந்து அருள் சாமி வந்து வரும்போது இறங்கி நின்று நாங்க கும்பிட்டு போயிடணும், நாங்க கும்பிட்டு இறங்கினப்பனால திரும்ப ஏறணும் அப்படின்னு சொல்லி பூசாரிகிட்ட சொல்லிட்டு அது வழக்கமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் நாங்க திருவிழா காலத்துல சாமி சுத்தி மந்தைக்கு வரும்போது அருள் மாறி வரணும் அப்படின்ற வாக்குலையும் இன்னைக்கு வரைக்கும் அது நடைமுறையில இருக்கு. அந்த வாக்கு வாங்கி வருது. இந்த காலத்துல பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் அவர் அருள் கொடுத்து கார்த்திகை மாசம் அமாவாசை அன்னைக்குன்னா ஊர் சுத்தி போய் வரும். இரவு 12 மணிக்கு மேல ஊர் சுத்தி போகும்போது ஊரே இருட்டா இருக்கணும், எங்கேயும் ஒரு சத்தம் கேட்கக்கூடாது. இன்னும் சொன்னா தொட்டில இருக்க குழந்தை கூட அது இறந்து போயிடும், அப்படிப்பட்ட காலம். அப்போ போய் 2 கிராமத்தை சுற்றி வரும்போது அன்னைக்கு சாமி என்ன வேகத்துல போய் வருவேன் அப்படின்னு கேட்கும்போது நான் 50 குதிரை வேகத்துல போய் வருவேன் அப்படின்னம்மா. சாமியோட சத்தம் தான் கேட்கும், நின்று பார்க்க முடியாது, பார்க்கவும் கூடாது. அந்த மாதிரி வேலையில இவர் ஊர் சுத்தி வந்து 2 கிராமத்தையும் ஒரு அரை மணி நேரத்துல போயிட்டு வந்துருவாரு. அந்த அது வந்து மக்கள் எல்லாத்துக்கும் அருளை கொடுத்து இவர் கண்கண்ட தெய்வமா நிக்கிறாரு. இந்த இடத்துல குடிகொண்டு வந்து நிக்கிறாரு. இன்னும் பல வரலாறு இவருக்கு இருக்கு. இது ஒரு பிறப்பிடத்திலிருந்து வந்து இந்த இடத்துல வரலாறு அமைச்சது. இப்ப பங்குனி மாசத்துல 2 வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா நடக்கும் இவருக்கு. 5 நாள் திருவிழா. முத நாள் வந்து முத்தாலம்மன், அதுக்கப்புறம் முனியாண்டி சாமி, அதுக்கப்புறம் ஐயனார் சாமி கும்பிடுவாங்க. எருதுகட்டு விழா நடக்கும். இவருக்கு தான் ஜல்லிக்கட்டு நடக்கிறது. அந்த ஜல்லிக்கட்டு வரலாறு என்னன்னா, இந்த சாமியை துடியா அந்த இடத்துல ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது மலையாளத்துல இருந்து ஒரு மந்திரவாதி இந்த பக்கம் போகும்போது பயங்கரமான துடியான தெய்வமா இருக்கு, இதை எப்படியாவது நம்ம கொண்டு போயிடணும் நம்ம எல்லைக்கே அப்படின்னு சொல்லி மந்திரங்களை போட்டு ஒரு சாமியை கட்டிட்டாங்க. சாமியை கட்டி மலையாளத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாப்புல. எடுத்துட்டு போகவும் இங்க திருவிழா டயத்துல சாமி இறங்கலை, சாமியாடு மேல இறங்கலை. இந்த அரச மரம் இங்க இந்த பக்கத்துல ஒரு அரச மரம் இருக்கும், பெரிய மரம். அந்த மரம் பட்டு போயிடுச்சு. பட்டு போகும்போது சாமி திருவிழா டயத்துல சாமி இறங்காம இருக்கவும் ஊர்ல எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாமியாடி வரணும் போது மந்தையில கூப்பிட்டு கேட்கும்போது அப்ப ஊர் ஒற்றுமையா இருந்துச்சு. தெய்வ காலங்கள் அவ இருக்கவும் அப்ப கருப்பு சாமி, அரியமலை கருப்பு சாமி இந்த ஊர்ல இருக்கு. அந்த சாமி வந்து சொல்லுது, அவர் இறங்கி இந்த மாதிரி முனியனை மலையாளத்தை மந்திரத்துல கட்டி கொண்டு போயிட்டான், அவனை கொண்டு போயிட்டானப்பா அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்கிட்ட மந்தையில சொல்ல. அப்ப மக்கள் எல்லாம் என்ன கேட்குறாங்க, சரி முனியாண்டி சாமியை கூப்பிட்டு வரணும், முனியாண்டி சாமி உங்களுக்கு வேணுமா அப்படின்னு மக்கள்கிட்ட கருப்பு சாமி கேட்குது. ஆமா எங்களுக்கு வேணும் 3 தடவை கேட்குது. முனியாண்டி இல்லாம எங்களால இருக்க முடியாது அப்படின்னு ஊர் மக்கள் சொல்லவும், சரி நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குது அரியமலை கருப்புசாமி. வாக்கு கொடுக்கும்போது சரி ஊர் மக்கள் கேட்டிருக்காங்க, எத்தனை நாள்ல கூப்பிட்டு வருவேன், கூட்டு வர்றதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்கும்போது 8 நாள்ல கூப்பிட்டு வருவேன், 8 நாள்ல கூப்பிட்டு வந்துருவேன். அடையாளம் என்னன்னா அந்த பட்டம் அரச மரம் தலையும்டா, பால் ஊரும்டா, கண்டு தெரிஞ்சுக்கங்கடா அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துச்சு. 8 நாள்ல போய் அங்க போய் கூப்பிடுற வேலையில அப்ப அக்னியை விட்டு சாமியை வெளியே எடுத்துச்சு. சாமி எந்த கட்டிலையும் நிக்கல. அங்க போய் எப்படா புலிவாலை பிடிச்ச மாதிரிதான், எப்படா விடுவேன் அவனை அடிப்போம் அப்படின்ட்டு இது அக்னியை விட்டு எரிச்சு கலையத்தை உடைச்சிட்டு சாமி வெளியே வந்துருச்சு. என் வளமதுரையாம என்னை கட்டிட்டு வந்துட்டான், இவன் கருவறுத்துட்டு வரேன்டா அப்படின்னு சொல்லி கருவறுத்துருச்சு. அதான் கருவறுத்து துளுக்க கருவறுத்து தொட்டி அணைச்சிருக்கிறது அண்டசராதம் 64 கழிக்கலாம் 94 சாஸ்திரம் அத்தனைக்கும் அதிபதிடா நானு அப்படின்னு சொல்லி வர்ற வேலையில அப்ப கருப்புசாமி கேட்டிருக்கு, எனக்கு வரம் கொடுறா நீ அப்படின்னு. கேப்பா அவன் வரான் அப்படிங்கும் போது, இனிமேல் உன்கிட்ட நான் சாம்பு வாங்க மாட்டேன், ஆனா பிள்ளை தலையணும், நீ ஊர் சுத்தி போய் வரும்போது முட்டு குறிக்கிற பிள்ளையெல்லாம் எடுத்துப்படுற, மனுப்புள்ளி வாங்கிப்படுற, எனக்கு வந்து பிள்ளை தலையணும், எனக்கு வரம் கொடுப்பா. அப்ப என்னால மனுப்புள்ளி எடுக்காம இருக்க முடியாது அப்படின்னு முனியாண்டி சொல்ல, சரி உனக்கு நான் மாட்டுல தர்றேன் எடுத்துக்க அப்படின்னு வருஷம் ஒரு தடவை நான் ஜல்லிட்டு உனக்கு நடத்துறேன், அதுல எடுத்துக்க, மாட்டுல எடுத்துக்கன்னு சொல்லி நடத்துறதே இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு. இவருக்கு இந்த முனியாண்டிக்கு நடத்துறதே அந்த ஜல்லிக்கட்டு. அதுல இருந்து நான் அதே சமயத்துல ஓம் பிள்ளைகளுக்கு ஒண்ணுன்னா அந்த சாமி இவருக்கு வரம் கொடுத்துருக்கு. ஓம் பிள்ளைகளுக்கு ஒண்ணுன்னா என்னை நினைக்காட்டியும் நான் காவலா நிற்பேன், கருப்பு சாமி ஓம் பிள்ளைகளுக்கு ஒண்ணுன்னா நான் காவலா நிற்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கும் கொடுத்துருக்கு.
இந்த வாக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் வந்துட்டு இருக்கு. ஜல்லிக்கட்டு நடத்துகிற காலத்தில் மாடு முனியாண்டி சாமி மாடு, 2வது மாடு அரியமலை சாமி மாடு, 3வது மாடு வலச கருப்பு சாமி மாடு. இப்படி 2 கிராமத்தையும் ஒன்றிணைச்சு மாடுகளை அவுத்து அதுக்கப்புறம்தான் மற்ற மாடுகள்லாம் வந்து களத்தில் இறங்கி வெளியேறும். அதுக்கப்புறம் இந்த குதிரை இருக்கிற சாமி வாகனத்தில் வெள்ளை குதிரையோட நிற்கிறது, அது ஒரு நேர்த்திக்கடன் குதிரை. இவர் ஊர் சுற்றி வர காலத்தில் இவர்கிட்ட வாக்கு கேட்டு எனக்கு வாரிசு இல்லாமல் இருக்கேன், எனக்கு வாரிசு கொடு அப்படின்னும் போது, உனக்கு 1க்கு 5 வாரிசு தரேன், எனக்கு குதிரை செஞ்சு வைப்பையா அப்படின்னு கேட்கும்போது, நான் செஞ்சு வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி செஞ்சு வச்சேன்னா இந்த குதிரை 5 வாரிசு கொடுத்துருச்சு. அவங்க இன்னைக்கும் பார்த்து பராமரிச்சுட்டு வராங்க அந்த குதிரை. இந்த குதிரை அவங்க செஞ்சு வச்சதுதான். இது வந்து பேசும் தெய்வம். நீங்க இவரோட பக்தியா இருந்தீங்கன்னா நேர கனவுலே வந்துடும். உங்கள்கிட்ட கனவுலே வந்து பேசும். அதுதான் வந்து இங்க வந்து பக்தர் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து கனவுல சாமி வந்து இந்த மாதிரி சொல்லுச்சு, நான் அதை செய்யறேன். இவர் அந்த காலத்துல குடி கொண்டு தெய்வமா இருக்கும்போது பீச்சுக்கு காப்பணம் வாங்கின சாமி அப்படின்னு இவருக்கு பேர் இருக்கு. இந்த இந்த வாசலுக்கு நேரா யாரும் வந்து எதுக்கு செருப்பு போட்டு நடந்து போக முடியாது, ரோட்லயே தோல்ல துண்டு போட்டு நடந்து போக முடியாது, சாரட்டு வண்டியிலே போக முடியாது. இப்படி போனா அங்கனே கை கால் முடக்கப்படும். சரி, இங்க வந்ததும் காலனா காணிக்க கொடுத்துட்டா உடனே அந்த இடத்துல சௌரியமாகி உனக்கு இருக்கிற குறையும் இந்த குறை இருக்கு, அதையும் நான் நிவர்த்தி பண்றேன் அப்படின்னு சொல்லி வாக்கும் கொடுத்துரும். வாக்கும் கொடுத்து அதுல இருந்து பக்தர்களை சம்பாரிச்சது தான் இந்த சாமி. அந்த மாதிரி காலத்துல இன்னைக்கு வரைக்கும் பல கோடி பக்தர்கள் வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க நினைச்ச காரியத்தை நடத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு. இவருக்கு வந்து அவருக்கு பிடிச்சது வந்து சாவல், சாராயம். அவர் பிடிச்ச வந்து உணவு, அவருக்கு வேண்டு படைகள் வந்து அதுதான். இதில் சத்திக்குட்டி திருவிழா காலத்துல சாமியாடி மேலே இறங்கி சத்திக்குட்டி ரத்தம் குடிப்பாரு. அப்போ வந்து யாருமே பார்க்கக்கூடாது. நான் ஊர் சுற்றி போற அன்னைக்கும் யாரும், ஊரே இருட்டா இருக்கும், 2 ஊர் இருட்டா இருக்கும், எந்த கடகனி எது இருக்காது, யாரும் எதுக்க வரக்கூடாது இவர் போய் வர்ற காலத்துல. இது வெள்ளக்காரன் காலத்துல இருந்து நடந்து அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அவங்களுக்கும் இவர் அருள் கொடுத்துருக்காரு. வெள்ளக்காரன் பிள்ளையா இருந்தாலும் நீ என் பிள்ளைதான், நான் வரும்போது எதுக்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு வாக்கு கொடுத்துருக்காரு. இப்படி பல வரலாற்று இருக்கு. இந்த நிகழ்வை இப்படியோட நான் பக்தர்களுக்கு படைக்கிறேன்.